வணக்கம். 11/4/2026 ஏப்ரல் மாதத்திலே சனிக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 28ஆம் நாள் தேய்பிறையின் நவமி. நவமி மாலை 9:58 வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி. உத்திராட நட்சத்திரம் காலை 11:13 வரைக்கும் இருக்கும். பின்பு திருவோணம். திருவோணம்னாலே திருவோண விரதம் வந்துடும். திருவோணம் விரதம் என்பது விஷ்ணு பகவானுக்கான விரதம். விஷ்ணு பகவானை அது நம்ம காவந்து தெய்வம். நம்மளை எப்படியெல்லாம் காவந்து பண்ணுமோ அவ்வளவு அழகா காவந்து பண்ணுவார். சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியின் நிலையில் தான் நாழிகை அப்படிங்கிறது வரும். அப்போ லக்ன நாழிகை இருப்பு அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்னத்திலே சூரியனின் நாழிகை 0, வினாழி 25ன்னு சொல்லுவோம். சூரியனுக்கு 6:05 உதயமாயிடுறார். 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்ல நேரம் காலையிலையும், சாயங்கால வேளையில 5:30 6 மணி வரைக்கும் இருக்கும். கிழக்கு பக்கம் சூலம், பரிகாரம், தயிர். சந்திராஷ்டம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். சனி, சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் மீனராசியிலும், சுக்கிரன் மேஷராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும் இருக்க உத்திராடம் என்கிற மகர ராசிக்குள்ள சந்திரன் இருப்பார். திருவோண நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். ஒருவர் ராசிக்கும் பலனை பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே பெருமாளை வணங்கிடுங்க. ஐயா சாமி, என்னை காப்பாத்து, என் கூடவே இரு, எனக்கு எவ்வளவு விதத்துல நன்மையை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மையை செய், எனக்கு மனசுல இதெல்லாம் ஆசை அப்படின்னு ஆசையை லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அவர்கிட்ட நல்லா அமைதியா வேண்டிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து வேலைகளை துவங்க. நல்ல விஷயமா நிறைய நடக்கும். 3, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.